ஹலோ ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டில் எல்லாருமே ட்ரேட் எடுக்கும்போது இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும், மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் மேக்ஸிமம் ராங் டைரெக்ஷனில் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் நம்ம அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸை மேக் பண்ணி குட் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி அடுத்த கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறது, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கேண்டிலுக்கு அடுத்து இப்படி தான் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும், மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு கரெக்டாக நீங்களே அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ வளவளன்னு பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி. அதாவது ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி மூவ் ஆகும், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அப்படி மூவ் ஆனா எவ்வளவு தூரம் மூவ் ஆகும், நம்ம டார்கெட் எங்க வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம் அப்படிங்கிற சிஆர்டின்னு சொல்லக்கூடிய கேண்டில் ரேஞ்ச் தியரி பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸும் பார்க்க போறோம். ஸோ கேண்டில் ரேஞ்ச் தியரினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் தியரினா என்ன அப்படிங்கறத பேசிக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இன்டெப்தா போலாம். கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டில், அதாவது இப்போ நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் உடைய சார்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு கேண்டிலுடைய எனி கேண்டில்ஸ் நீங்க எடுத்துக்க, கேண்டிலுடைய லோ அண்ட் ஹை மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கேண்டில் தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள அந்த ஒரு கேண்டிலுக்கு அடுத்து இல்ல அந்த கேண்டிலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேஞ்சஸ் மூவ் ஆயிருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் இது ஒரு கேண்டில், பட் ஆனா இது ஒரு ரேஞ்சா தான் இருக்கும். மார்க்கெட்ல எகைன் கீழே மறுபடியும் ஒரு ஹை, மறுபடியும் கீழே மேல வந்திருக்கு, மறுபடியும் மார்க்கெட் அப், எகைன் அப் சைடு, எகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு ரேஞ்ச் தான் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, லோயர் டைம் ஃப்ரேமுக்கு, இப்ப டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் மாத்தி பாருங்க, மார்க்கெட் அதே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட, தெரியுதா? இப்ப நம்ம ஒரு ரேஞ்ச் டிராப் பண்ணோம் பாத்தீங்களா, அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இதுல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பாக்குறது தான் சிஆர்டி தியரி. ஸோ இந்த தியரியை வச்சு தான் நம்ம எப்படி ஒரு கரெக்டான ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கேண்டில் ரேஞ்ச் தியரியில ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 3 இருக்கு. ஒன்று மேனிப்புலேஷன், அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹை அண்ட் லோக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் சைடு வாங்கும். அதாவது மார்க்கெட் அக்குமுலேட் பண்ணும். அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணும். கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கும் மார்க்கெட் எப்பவுமே. அதுக்கு அடுத்து மேனிப்புலேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணிருக்கு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், இதை யாரும் எடுக்க வேண்டாம், நம்ம இன்டெப்தா பார்க்கும்போது தெரியும். இங்க மேனிப்புலேட் பண்ணிருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லையா. இப்ப எல்லாரும் மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் நீ அப்சைடு தான் போகும் அப்படின்னு அக்ரெசிவா அங்க ட்ரேட் போடுவாங்க. ஸோ இது இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணிருக்கு, மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிருக்கு, மறுபடியும் எகைன் ஒரு டவுன் சைட் ட்ரேட் கொடுத்துருக்கு. இது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இப்ப புரிஞ்சுக்கங்க, இது அக்குமுலேஷன், அதாவது கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, எகைன் மேனிப்புலேட் பண்ணிருக்கு, மார்க்கெட் அப் சைடுக்கு மேனிப்புலேட் பண்ணிருக்கு, இப்ப டவுன் சைடு ஒரு ட்ரேடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 கான்செப்டை வச்சு தான் மார்க்கெட் சிஆர்டி தியரிங்கிறது மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கன்சல்டேட் பண்ணும், மேனிப்புலேட் பண்ணும், திரும்ப ஒரு ட்ரேடு, லாங் ட்ரேட் கொடுக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள். நீங்க இந்த சிஆர்டி தியரி தவிர்த்துமே மார்க்கெட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது நடந்திருக்கும், ஈஸியா வாட்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, கன்சாலிடேட் பண்ணிருக்கு. இது ஓவரால் ட்ரெண்டா பாருங்க. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை ஓவரால் ட்ரெண்டா பாருங்க. இந்த இடத்துல இது ஒரு ஜோனா இருக்கு, இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதை என்ன சொல்லுவீங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நிறைய பேர் ட்ரேட் எடுப்பீங்க இல்லையா. சில ட்ரேடர்ஸ் பிகினர்ஸா இருக்கீங்க, நான் எல்லாரையும் சொல்லல, டேய் நான்லாம் எடுக்க மாட்டேன்டா, நான்லாம் நல்ல ட்ரேடர், அந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லல. புதுசா வந்திருக்கீங்க யாராவது இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. பிகினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பாக்ஸை மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க.
இங்க ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஸ்டாப் லாஸ் இந்த லோலியோ அல்லது இந்த கேண்டலுடைய லோலியோ ட்ரையல் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு எவ்வளோ பெரிய ட்ரேட் கீழே வந்திருக்கு பாருங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. இதுதான் நம்ம முன்னாடி சொல்ல வந்தது. இப்போ அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸ்ல இருக்கும், எகைன் மேனிபுலேட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ட்ரேடை கொடுத்துரும். பாத்தீங்கன்னாலே தெரியும். மேனிபுலேட் பண்ணிட்டு எகைன் ஒரு ட்ரேடு, மிகப்பெரிய ட்ரேடு. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் நடக்கும். பார்த்து இங்கேயும் பாருங்க, அதுக்கு முன்னாடியும் பாருங்க, ப்ரீவியஸாவும் பாருங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் எகைன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த இடத்துலயும் ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று நடந்திருக்கு. இப்போ இது ரெண்டு சைடுமே ஸ்டாப் லாஸ். இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துலயும் பாருங்க, அதுக்கு முன்னாடி பாருங்க. இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டு கன்சால்டேட் பண்ணியிருக்கு மார்க்கெட், அக்குமுலேஷன் கன்சால்டேட் பண்ணியிருக்கு. எகைன் வந்து இந்த இடத்துல மேனிபுலேஷன் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. எல்லா டைமும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் நடக்கும். வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இருந்து இந்த ஃபேக் பிரேக் அவுட்டு, கன்சால்டேஷனு, மேனிபுலேஷன் இதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கரெக்டான ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்டி தியரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூணும் தான். அதாவது மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணும், எகைன் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மேனிபுலேஷன் பண்ணும், திரும்ப வந்து ட்ரேடு ரெண்டு கொடுத்துரும், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த மூணும் தான் மார்க்கெட்டுடைய ஹார்ட். அதாவது இந்த மூணு இல்லைன்னா மார்க்கெட்டே இல்லை. இந்த மூணை வச்சு மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஆஃப் த மார்க்கெட்னு கூட சொல்லலாம். எந்த மார்க்கெட்ல வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபாரெக்ஸ்ல யாராவது ட்ரேட் பண்றீங்கன்னா நானும் பண்றேன். இந்த தியரி வந்து நான் அங்கேயும் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுப்பேன். பிடிசி, கோல்டு, யூஎஸ்டி எல்லாத்துலேயுமே நான் இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூணும் இல்லாம மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டே கொடுக்காது, ஒரு ட்ரேடே நடக்காது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நிஃப்டி டே பேட்டர்னே வைக்கிற எல்லா பக்கமுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையும் சரி, இங்கேயும் பாருங்க. எங்க கொண்டே வச்சு பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் நடக்குதுன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துட்டு ஃபர்ஸ்ட் சைடு வாங்கும், ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும், அதுக்கு அடுத்து ட்ரேடு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்து கேண்டில் ரேஞ்ச் தியரியை எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிஆர்டி தியரியில ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணா எதுல என்ட்ரி போகணும் அப்படிங்கிறது. நீங்க மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா டெய்லியில என்ட்ரி, அதுக்கடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா 1 ஹவர்ல என்ட்ரிக்கு பாருங்க. 4 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா 15 மினிட்ஸ்ல பாருங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா 5 மினிட்ஸ்ல அல்லது 1 மினிட்ல கூட பார்க்கலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸை தாண்டி கீழே போகாதீங்க. நான் நிஃப்டியில அண்ட் பேங்க் நிஃப்டியில இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு அப்படியே நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக் சிஆர்டி தியரியில. டைம் ஃப்ரேம் நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேண்டில் மார்க் பண்றீங்கன்னா, ஒரு கேண்டிலோடைய லோ அண்ட் ஹை மார்க் பண்றீங்கன்னா அதுல இருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்தி எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் கேண்டில் ரேஞ்ச் தியரிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது டே டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம், 1 ஹவர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டிலை மார்க் பண்ணுவோம். அதுவும் எந்த கேண்டில் எடுக்கணுங்கிறத நான் இங்கே எக்ஸாம்பிளோட சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம். அதாவது கேண்டில் ரேஞ்ச் தியரி ஹை, கேண்டில் ரேஞ்ச் தியரி லோ அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த மார்க் பண்ண இடத்துல மார்க்கெட் வந்து எந்த சைடு மேனிபுலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்ப்போம். அது லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இப்போ இது மேபி ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டிலை மார்க் பண்ணியிருக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திருக்காங்க. இந்த லோ பாருங்க, சிஆர்டியோட லோவை மேனிபுலேட் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அக்குமுலேஷன் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பண்ணுன்ட்டு கன்சால்டேட் பண்ணிட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துட்டு எகைன் வந்து அப்சைடு போயிருக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம எப்படி என்ட்ரி போகணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திருக்கோம். இதுக்குள்ள ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு, ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்சைடுக்கான ஒரு ட்ரேட் எடுப்போம்.
இந்த ட்ரேடில் எவ்வளோ தூரம் வந்து டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் நிஃப்டியில் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படின்னா சிஆர்டினா என்ன அப்படிங்கிற பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அல்லது டைரெக்டாக டெலிகிராம் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் சிஆர்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நிஃப்டியில் லைவா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எப்படி இந்த ட்ரேடை வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், நிஃப்டியில் எப்படி அனலைஸ் பண்ணலாம் ஷோ பண்றேன் வாங்க. நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேம்ல சிஆர்டி தியரிக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அக்குமுலேஷன் மார்க்கெட் வந்து கன்சல்டேட் நடந்துட்டு வந்திருக்கப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேண்டில் பாருங்க. இப்போ இந்த ஜோன் பாருங்க, இந்த ஜோன் பாருங்க வந்துட்டு இருக்கிறது நடந்தக்கூடிய இதுதான் மிகப்பெரிய கேண்டில். ஆனா நமக்கு இது இன்னும் எந்த சைட்லையும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் போல கன்சாலிடேட் தான் அடுத்தும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்தோம்னா அடுத்து வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ப்ரீவியஸ் டேஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இதுல இன்னும் வந்து இப்போ நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த லோவையோ இந்த ஹையையோ எந்த சைடுமே ஒன்றும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கல, கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால ப்ரீவியஸ் டேஸ்ல ஏதாவது செலக்ட் பண்ணலாம். அப்போ அந்த இதுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க பாருங்க, இங்க கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்த ஒரு மிகப்பெரிய கேண்டில் இந்த ரெட் கேண்டில், அல்லது ப்ரீவியஸா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இந்த சின்ன கேண்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் இது எடுக்கலாம். ஸோ இந்த பெரிய கேண்டில் எடுக்கலாம், அல்லது இந்த பெரிய கேண்டில், இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு கேண்டில் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ட்ரேடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்றேன். இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்றேன். நல்லா பாத்துக்கங்க. நிஃப்டில இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்றேன். ரெண்டுக்கும் வேணா நான் நேம் செட் பண்ணிடுறேன். சிஆர்டி ஹை அண்ட் சிஆர்டி லோ. இப்போ நம்ம இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல மாத்தணும். இதுக்கு அடுத்து பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்ற சொல்லியிருக்கோம். டே டைம் ஃப்ரேம்னா அடுத்து 1 ஹவருக்கு மாத்துங்க, என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 1 ஹவர் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நிஃப்டியில் இது எத்தனாவது தேதின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் கேண்டில்ல மார்க் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 30வது கேண்டில்ல மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து மார்க்கெட் என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 1 ஹவருக்கு மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்தது தெளிவா தெரியுது. மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துட்டு எகைன் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த கேண்டிலே உள்ள க்ளோஸ் ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது. அடுத்த கேண்டிலே உள்ள க்ளோஸ் ஆயிருச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி எகைன் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன், அதுக்கடுத்து வந்து மேனுப்புலேஷன், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைடு வாங்கும், கன்சால்டேட் பண்ணும், அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சால்ட் பண்ணி இருந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எகைன் திரும்ப அப் சைடுக்கு மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சிருச்சு நிஃப்டியில. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி ஆர்டர் பிளாக்கு வெயிட் பண்ணணும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்னா இந்த கேண்டில் நீங்க டைரக்டா ஆர்டர் பிளாக்கா எடுத்துடலாம். இந்த கிரீன் கலர் கேண்டிலையே ஆர்டர் பிளாக்கா எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அதாவது என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியா கிடைக்கும். நான் 15 மினிட்ஸுக்கு மாத்துறேன். 15 மினிட்ஸுக்கு மாத்திட்டு இந்த கேண்டில் இந்த கேண்டிலேயே நான் ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்றேன். எஸ், இந்த கேண்டில் நான் ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்றேன். இப்போ எனக்கு என்ட்ரி எந்த இடத்துல ட்ரிகர் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இந்த பாக்ஸ்ல இந்த இடத்துல உனக்கு ஏதாவது என்ட்ரி ட்ரிகர் ஆச்சுன்னா நான் கால் சைடு என்ட்ரி போவேன். எனக்கு டார்கெட் இந்த லெவலா இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான், இவ்வளவுதான் வைப்பேன். இந்த லோ தான் வைப்பேன் ஸ்டாப் லாஸ். ரேஷியோ பாருங்க 3:25. நீங்களே பாருங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிட்டு
நமக்கு டார்கெட் ஹிட்டு, டிபி ஹிட்டு. ஸோ சிஆர்டி தியரிங்கிறது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க டே டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு கேண்டிலுடைய ரேஞ்சை மார்க் பண்றோம். அதுக்கடுத்து வந்து இந்த லோ ஹை மார்க் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி ஆர்டர் பிளாக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு என்ட்ரி போடுறோம். அவ்வளவுதான் கேண்டில் ரேஞ்ச் தியரி. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க லாஸே இல்லாம ஈஸியா ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நீங்க இன்னும் இதுல வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, நான் ஏன் இந்த கேண்டிலுடைய ஹைலோ எடுத்து பார்க்க கூடாது அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா பார்க்கலாம். எகைன் இங்க பாருங்க, இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவையும் மார்க் பண்றோம். இதெல்லாம் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துல நமக்கு எங்க என்ட்ரி கிடைக்குது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, டே டைம் ஃப்ரேம் மாத்தினதுக்கு அப்புறம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிங்க. எங்க ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதுன்னு பாருங்க. லிக்விடிட்டி எந்த இடத்துல எடுத்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதுன்னு பாருங்க. மார்க்கெட் மேனிபுலேட் தான் பண்ணுது. டேவோட ஹை லோ டச் பண்ணிட்டு உள்ள மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கணும். எந்த இடத்துல நடக்குது? இங்க நடந்துருச்சு. இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அப்போ நமக்கு ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ட்ரி எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா, நம்ம ப்ரீவியஸா மார்க் பண்ணோம்ல சேம் கேண்டில், அதே லெவல் தான். அந்த இடத்துல தான் என்ட்ரி. இங்க ஆர்டர் பிளாக் டச் ஆயிட்டு எகைன் நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்து எடுத்துட்டோம்னா நம்மளுடைய டிபி வந்து பெருசா இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் அதே தான், பட் நம்மளுடைய டார்கெட் லெவல் வந்து மிக பெருசா இருக்கும். மார்க்கெட் ஈஸியா டார்கெட்டுக்கு போகுது. அவ்வளவுதான் நம்மளுடைய டிபி ஹிட். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஆர்டி தியரினா என்ன, இதை வச்சு எப்படி ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் மேக் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும். another ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வேணா, ஒரு குரூட் ஆயில் ஆர் பேங்க் நிஃப்டி எம்சிஎக்ஸ்ல பார்க்கலாம். நிஃப்டியில பார்த்துட்டோம், குரூட் ஆயில்ல செக் பண்ணி பார்ப்போம். கேண்டில் கலர் மாத்தினா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் டே கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து வந்த பெரிய கேண்டில் இந்த கிரீன் கலர் கேண்டில். அல்லது நீங்க இந்த கேண்டில் கூட மார்க் பண்ணுறனா பண்ணலாம். அதை லோ இந்த இடத்துல தான் தூக்கி இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க டார்கெட் போறனாலும் போடலாம். நம்ம இந்த கேண்டில் எடுக்கிறோம். எப்பவும் போல ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். சிஆர்டி தியரிக்கு மெயின் வந்து டைம் ஃப்ரேம் கரெக்டான கேண்டில் சூஸ் பண்ணணும். மார்க்கெட் எந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சதுனாலே நீங்க ஈஸியா வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க ஹை லோ மேக் மார்க் பண்ணிட்டோம். கூட இல்ல ஜான் 15 நம்ம அந்த கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க நமக்கு எந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிராப் ஆகுது, அதாவது மார்க்கெட் வந்து நீ கன்சாலிடேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஃபேக் பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுத்துருச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து இது வந்து 16ஆம் தேதி, இது 15ஆம் தேதி நம்ம அந்த கேண்டில் மார்க் பண்ணிட்டோம். 16ஆம் தேதி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு பிரேக் அவுட் கொடுத்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலே வந்து உள்ள க்ளோஸ் ஆகுது. அப்போ அடுத்து வந்து மார்க்கெட் வந்து இது ஃபேக் பிரேக் அவுட்டா தான் கணக்கு, எகைன் கீழே தான் வரும். இதெல்லாம் நம்ம ஆர்டர் பிளாக் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் கேண்டில். நம்மளோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இந்த ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், எகைன் டார்கெட் வந்து இந்த லோ.
இங்க எகைன் ட்ரிகர் ஆயிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போம். டார்கெட் ஹிட். சிஆர்டி தியரி இவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிள். இந்த ஒரு தியரி மட்டும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியான ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜியை விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. டே டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும். முன்னாடியே சொன்னோம், ஒரு கேண்டில், அதுக்கு அடுத்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். பாருங்க மார்க்கெட் உள்ள வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறோம். லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தினோம்னாலே நமக்கு என்ட்ரி எங்க இருக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த தியரியில நீங்க அண்டர்ஸ்டாண்ட், சிஆர்டில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே கேண்டில எப்படி சூஸ் பண்றது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்க கேண்டில எப்படி சூஸ் பண்றது. ரெண்டாவது, ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி கரெக்டான ஆர்டர் பிளாக் என்ட்ரி மட்டும் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா போதும். செலக்ட் பண்ணிட்டீங்க, என்ட்ரி மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டான என்ட்ரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டா வச்சு ஈஸியான ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். குரூடாயிலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணியிருக்கா, சைடு வாங்கியிருக்கு. பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். 1 2 3 4 5 நாளா சைடு வாங்கியிருக்கு. ஸோ இந்த கேண்டில், அதுக்கடுத்து இந்த கேண்டில், இந்த கேண்டிலோட ஹைலோ மார்க் பண்ணி எடுக்கிறதுனாலும் ட்ரேட் எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தீங்கனாலும் இந்த லோ லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஹைல டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி, அதாவது உங்களுக்கு தெளிவா புரியலனா இங்க பாருங்க, இங்க ஹைலோ மார்க் பண்றேன். ஹைலோ மார்க் பண்றேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அடுத்த நாள் டார்கெட் ஹிட் ஆயிருக்கா. இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னாலும் டார்கெட் ஹிட் தான். நம்ம வந்து இந்த கேண்டில் தான் பார்ப்போம். அதாவது ஒரு 2 நாள் சைடு வாங்கினதுக்கு அப்புறம் தான், இந்த ஒரு 3 கேண்டில் தான் மார்க்கெட் சைடு வாங்குது அப்படிங்கிறதே தெரியும். அதாவது கன்சால்டேட் பண்ணுது. அக்குமுலேஷன், முன்னாடி ஃபர்ஸ்ட் மைண்ட் சொன்னோம் இல்லையா, சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் மைண்ட் முக்கியமானது அக்குமுலேஷன். இங்க அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். நம்ம இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு, இந்த கேண்டில் ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போ லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றணும். இதுல லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றி எந்த இடத்துல என்ட்ரி போகிறதுன்னு பார்க்கணும். ஹை அண்ட் லோ கிடைச்சிருச்சு. இதுல என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபேக் பிரேக் அவுட் வந்து நடக்கணும். இந்த இடத்துல நடந்துருச்சு. அடுத்தே பாருங்க, இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடந்துருச்சு. மார்க்கெட் இந்த கேண்டில், அடுத்த கேண்டிலே கீழே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்ச அடுத்த கேண்டிலே கிரீன் கலர் கேண்டில். அப்போ இதுல நமக்கு ஆர்டர் பிளாக் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேண்டில ஆர்டர் பிளாக்கா எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே கிரீன் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும். நீங்க எப்பவுமே இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேண்டில தான் ஒரு ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும். நமக்கு என்ட்ரி வந்து இந்த இடத்துலயே ட்ரிகர் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில், டார்கெட் இந்த ஹை. அடுத்த கேண்டில் பாருங்க, அப்சைட் கொடுத்துட்டு திரும்ப என்ட்ரி இங்க கிளிக் ஆயிட்டு தான் மேலே போயிருக்கு. பின் பார் கேண்டில் ஒன்று ஃபார்ம் கொடுத்து அடுத்துதான் மேலே போயிருக்கு. டார்கெட் ஹிட். இப்போ டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மார்க்கெட் இந்த இடத்துல இந்த இங்கே கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேண்டில் வச்சு என்ட்ரி போனோம் இல்லையா. ஸோ ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். நம்மளால ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இந்த சிஆர்டி தியரி பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற எந்த தியரி எதுவுமே தேவையில்லை. சிஆர்டினா என்ன, கேண்டில் ரேஞ்ச் தியரி ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 3 வச்சு தான் ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு, டே டைம் ஃப்ரேம் ஆர் வீக்லி மந்த்லி எனிதிங் எதனாலும் வச்சு ஒரு கேண்டிலை சூஸ் பண்ணி இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து எந்த சைடு லிக்விடிட்டி பிரேக் ஆகுது, லிக்விடிட்டியில் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். என்ட்ரி லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றி எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுறோம். அப்புறம் ட்ரேட் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் திரும்ப நிஃப்டியில் அனதர் எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அக்டோபர் 8 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டுங்க கன்சால்டேட் பண்ணியிருக்கு. தெளிவாக தெரியுதா உங்களுக்கு, வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கு, சைடு வாங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் சைடு நம்ம கலர் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்கிறனால
ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிட் சைட் கிரீன் கலர் கேண்டில் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம். இந்த கேண்டில் கூட நீங்க எடுத்துருக்கலாம். ஆனா இது ஃபர்ஸ்ட்டா வரதுனால அதை அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லையா? மார்க்கெட் சைடுவேஸ் வாங்கிட்டு இருக்கு. இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எகைன் ஃபால் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம் மாத்தி ஒரு என்ட்ரி சூஸ் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம். அல்லது இன்னும் வெயிட் பண்ணி அடுத்த கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் கிரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் என்ட்ரி கிடைக்கும். இங்கேயும் என்ட்ரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. இந்த கிரீன் கலருடைய இந்த கேண்டிலுடைய பிப்ரவரி 18 உடைய ஹை லோ ரெண்டையும் மார்க் பண்ணிடுறேன். டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கனால அடுத்து 1 ஹவர் மாத்திரம் எந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்த நாளே அடுத்த கேண்டிலே டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஃபேக் பிரேக் அவுட். அப்போ நீங்க இந்த லெவல் டச் ஆனாலே இந்த மாதிரி வரும் பொழுது என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் டச் ஆனாலே எடுக்கலாம். அல்லது 15 மினிட்ஸ்ல ஆர்டர் பிளாக் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல ஆர்டர் பிளாக் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான். பாத்தீங்கன்னா இந்த லெவல் டச் ஆகும்போது எகைன் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு வைப்பீங்க. டார்கெட் இந்த லெவல் டார்கெட் பாருங்க 2668 இந்த லெவல் நம்மளுடைய டார்கெட். மார்க்கெட்டு ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனோனையும் ஃபுல் ஃபால் டார்கெட் கிட்டு. இவ்வளவுதாங்க. ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இதுல பெரிய எந்த ஒரு இதுவும் இல்லை, ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மெத்தட்ல ட்ரேட் எடுக்கிறோம். சப்போஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி விக்கு விட்டுட்டு வந்தாலும் நாளைக்கு இதே மெத்தட்ல ட்ரேட் எடுக்கணும். இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா திரும்ப மறுபடியும் ஐயோ இந்த தியரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ஸ்ட்ரேட் செட்டப் எனக்கு ஆகலை, ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் ட்ரேடிங்ல லாஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுமே மாறி மாறி வரும் மார்க்கெட்ல. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். லாஸஸை கம்மியாக பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட்டை அதிகமாக பண்ணிக்கணும். அப்போதான் ஓவராலாக நம்ம மார்க்கெட்ல ப்ராஃபிட்டாக இருக்க முடியும். சில பேர் இங்க மைண்ட் சைக்காலஜி தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஒரு லாஸை பார்த்தோன்னே ஃபியர் ஆயிடுறாங்க, பயந்துறாங்க. ஐயோ திரும்ப என்ட்ரி எடுத்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 500 ரூபா 1000 ரூபாய்னு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வீக்கெண்டு ஒரே நாள்ல மொத்தமா 10,000 20,000 லாஸ் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி இல்லாம உங்களுடைய இவங்களுக்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி நீங்க வளர்த்திக்க வேண்டியது உங்களுடைய ட்ரேட் செட்டப்பையோ டெக்னிக்கல் அனாலிசிஸோ கிடையாது. உங்களுடைய மைண்ட் சைக்காலஜியை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும் ட்ரேடிங்ல. அதை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஈஸியா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிட முடியும். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ சிஆர்டி தியரினா என்னன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சிஆர்டி தியரி எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும், எங்க என்ட்ரி போகணும், ஆர்டர் பிளாக் எப்படி சூஸ் பண்ணணும், எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். புரியலன்னா டைரக்டா டெலிகிராம் சேனல்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க, அப்பதான் புரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கனாலே நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டபிளான ட்ரேட்ஸ் எடுப்பீங்க நான் நம்புறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இதை பத்தின ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். A to Z ஃபுல் எல்லாமே ஃபுல்லா அந்த பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு A to Z பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்குமே ஒரு ஃபுல் வீடியோ கோர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மறக்காம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னாலும் நீங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, எனக்கு இது வேண்டாம்ப்பா, நான் அதுலயே நல்லா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன்னா ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதுல நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போகணும். டே டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா 1 ஹவர். ஸோ இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 3 விஷயம் சிஆர்டி தியரி பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் மெயின்: அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணும், அதுக்கடுத்து மேனிபுலேட் பண்ணும், அதுக்கடுத்து ட்ரெண்ட் கொடுக்கும், ட்ரேடு கொடுக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எந்த இடத்துல நடக்குது, எந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, எங்க என்ட்ரி போகணும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் மார்க்கெட்ல உங்களால யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. ஈஸியா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடா மாறிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நான் முழுக்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ள இறங்குங்க. அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனீங்கன்னா கொஞ்சம் அடிகள் விழத்தான் செய்யும். அதனால முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.